ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد: بسم الله الرحمن الرحيم. إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மகத்தான பேரருளால் ஃபர்தான ஜும்ஆவுடைய தொழுகையை கடமை நிறைவேற்றுவதற்காக அவனது புனிதமான இல்லத்தில் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நிறைவான பேரருளை பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட நல்ல அடியார்களில் நம்மை எல்லாம் கபூல் செய்தருள்வானா. ரப்பினுடைய பொருத்தத்தை இந்த உலகத்தில் தங்களுடைய வாழ்வின் லட்சியமாக கருதி வாழ்ந்து அதன்படி இந்த உம்மத்தை வழிநடத்திய சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், பாக்கியவான்கள், நல்லோர்கள், வலிமார்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வானாக. சங்கைக்குரியவர்களே, இன்னும் சில தினங்களிலே பாக்கியமான ரபியுல் அவ்வல் என்ற அருள் நிறைந்த ஒரு மாதம் பிறக்க இருக்கிறது. ரபியுல் அவ்வல் மாதம் முஸ்லிம்களுக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் அளவிட இயலாத சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு மாதம். ஏனென்றால் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கும் மனித சமூகத்திற்கும் செய்த பேரருள் கொஞ்ச நஞ்சம் அல்ல, ஏராளமான உபகாரங்களை அல்லாஹ் செய்திருக்கிறான். ஆனால் அந்த ரப்புல் ஆலமீனே தனது அருள்மறையில் நான் உங்களுக்கு செய்த உபகாரம் அளவிட இயலாத ஒரு உபகாரம், வரையறுத்து சொல்ல இயலாத ஒரு உபகாரம் என்று அந்த உபகாரத்தில் ஒன்றை அல்லாஹ் நினைவு கூர்ந்து சொன்னான். எல்லா உபகாரத்தையும் அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்தி சொல்லவில்லை. ஆனால் அவனுடைய உபகாரங்களிலேயே அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்தி சொன்ன ஒரு உபகாரம், லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன் இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம். முஃமின்களுக்கு அல்லாஹு தஆலா மகத்தான ஒரு உபகாரம் செய்திருக்கிறான். அல்லாஹ் மிகப்பெரிய உபகாரம் செய்தான். அந்த உபகாரம் என்னவென்று சொன்னால், இது பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், மனித சமுதாயத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஒப்பற்ற ரசூலை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று அல்லாஹ் அந்த உபகாரத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறான். பெருமக்களே, இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்வான், குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃபரஹு. அல்லாஹு தஆலா தந்த உபகாரத்திற்காக நீங்கள் சந்தோஷம் பெறுங்கள், மகிழ்ச்சி அடையுங்கள், அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி காட்டுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த அடிப்படையிலே புனிதமான ரபியுல் அவ்வல் மாதம் பிறக்க இருக்கிறது. இந்த சமுதாயத்தினுடைய பேரருளாக, ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக, ஷஃபாஅத்துல் உதுமாவுக்கு தகுதியானவர்களாக, இமாமுல் அம்பியாவாக இருக்கக்கூடிய கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த புனிதமான அந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். பெருமக்களே, இன்றைய வளர்ந்து வரக்கூடியவர்களுக்கு வரலாறு என்பது அது கிட்டத்தட்ட மறைக்கப்பட்ட ஒரு செய்தியை போல் ஆகிவிட்டது. எதையெல்லாமோ தெரிந்திருக்கிறார்கள், எதையெல்லாமோ குப்பை கோலங்களை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் படிக்க வேண்டிய வரலாற்றை, நமக்கு ஈமானை ஊட்ட வேண்டிய வரலாற்றை, மார்க்கம் கற்றுத்தொள்ள வேண்டும் என்று சொன்ன அந்த வரலாற்றை நாம் எவ்வளவு பேர் அறிந்திருக்கிறோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு பெரிய கூட்டத்தில் நான் கேட்டேன், இந்த கூட்டத்தில் யாராவது ஒருவர் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என்று, மார்க்கம் தெரிந்தவர்களிடத்தில், உங்களிடத்தில் இப்படி சொல்லவில்லை நான், நீங்கள் நிறைய விஷயங்களை கேட்டவர்கள். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவங்க வரலாறு நமக்கு தெரியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார், அவர்கள் இந்த தீனுக்கு செய்த சேவைகள் என்ன, எவ்வளவு பெரிய மகத்தான மனிதர் என்று. ஆனால் அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற மாமனிதரை இந்த தீனுக்கு தந்த ஒரு மனிதர் இருக்கிறார். அந்த உமர் இப்னு கத்தாபை இந்த தீனுக்கு தந்த ஒரு மனிதர் இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை வெட்டுவதற்கு சென்றவர். யார் 100 ஒட்டகை பரிசு என்று அறிவித்த உடனே அந்த அபூஜஹிலையை கூட்டி வந்து, உண்மை சொல்கிறாயா, சும்மை கற்பனையா அறிவிக்கிறாயா என்று கேட்டார்கள். உண்மைதான் என்று சொன்னான். கஅபாவில் நின்று சத்தியம் செய்தான். அதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை வெட்டுவதற்கு புறப்பட்டவர்கள் தான் உமர் இப்னு கத்தாப். ஆனால் இடையிலே ஒருவர் நிறுத்தினார், அந்த வரலாற்றையே திருப்பினார். உமர் ரலியல்லாஹு தஆலா ஈமானுக்கு காரணமானவர் அந்த மனிதர். உமர் ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய வரலாற்று பெரிய சாதனை மனிதராக திகழ்கிறார் என்று சொன்னால், அதற்கெல்லாம் அடிப்படையாக திகழ்ந்தவர் அந்த நிறுத்தியவர் தான்.
2 கேள்விகளை கேட்டார். எங்கே செல்கிறீர்கள்? முஹம்மதுடைய தலையை வெட்டுவதற்கா? பனு ஹாஷிமினுடைய குடும்பத்தார் என்றும் கையாறாகாதவர்களா? நீங்கள் முஹம்மதை கொன்றுவிட்டால் அதற்கு பிறகு அந்த பனு ஹாஷிம் குடும்பம் ஒன்றும் செய்யாமல் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கும் என்று நினைத்துக் கொண்டீர்களா? யார் அந்த முஹம்மது? அவர்களுக்கு அந்தஸ்து என்ன தெரியாதா உங்களுக்கு? எனவே அவரை கொன்றுவிட்டால் காரியம் தீர்ந்துவிடும் என்று எண்ணுகிறீர்களா? பனு ஹாஷிம் குடும்பம் உங்களை விட்டு வைக்காது, ஞாபகம் வையுங்கள். 2வது, எந்த இஸ்லாத்தை சொல்கிறார் என்பதற்காக நீங்கள் சொல்கிறீர்களோ அந்த இஸ்லாம் உங்களுடைய சகோதரி இடத்தில், உங்களுடைய மச்சான் இடத்தில் வந்திருக்கிறதே, அது தெரியுமா என்று கேட்டார். உமர்லானுடைய கவனம் திரும்பியது. அதற்கு பிறகுள்ள வரலாறு நமக்கு தெரியும். ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாம் ஆகுவதற்கு காரணமான, அந்த நேரத்தில் இஸ்லாம் ஆகாத அந்த மனிதர் தான் வரலாற்றை திருப்பியவர் சையதுனா நுஐம் இப்னு அப்துல்லா என்று வரலாறு சொல்லும். அருமையானவர்களே, இப்படி வரலாறு பலவிதமான ஆச்சரியங்களை பதிவு செய்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா நமக்கு தந்த உபகாரங்களில் எல்லாம் பெரிய உபகாரம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நமக்கு நபியாக தந்தான். அதைவிட பெரிய வாக்கியம் ஒன்றும் நாம் பெற்றுவிடவில்லை அருமையானவர்களே. ஆனால் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு தந்த பாக்கியம் என்று சொன்னால் ஒப்பற்ற அவர்களின் வரலாறு. அதற்கு நிகராக ஈடாக இந்த 21ஆம் நூற்றாண்டில் கூட உலகத்தில் ஒரு மனிதனுடைய வரலாறை சொல்ல இயலாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வரலாற்றை அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டி உஸ்வத்துன் ஹஸனாவாக நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார். எனவே இந்த காலங்களில் எல்லாம் அது தொடர்பான வரலாறுகளை படிப்பதற்கும் அவர்களை விளங்கிக் கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் ஆர்வம் காட்ட வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், அம் லம் யஅரிஃபு ரசூலஹும் ஃபஹும் லஹு முன்கிரூன். உலகத்தில் ரசூலை அறியாதவர்கள் யார்? ரசூலை அறியாதவர்கள் தான் அவர்களை மறுக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அம் லம் யஅரிஃபு ரசூலஹும், உங்களுக்கான ரசூலை தெரிய வேண்டாமா அல்லாஹ் கேட்கிறான். அவர்களுக்கான ரசூலை பற்றி விளங்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். உலகத்தில் விளங்காத காரணத்தினால் தான் ஃபஹும் லஹு முன்கிரூன், இன்கார் வருவதும் மாற்றம் வருவதும் ஆட்சேபிப்பதும் உலகத்தில் விமர்சனங்கள் அவர்களை குறித்து சொல்வதற்குண்டான காரணம் அவங்களை விளங்க வேண்டிய அளவிற்கு விளங்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். யமனிலே இருந்தார்கள் சையதுனா உவைசுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, விளங்க வேண்டிய நிலையில் விளங்கி இருந்தார்கள், பாக்கியமானார்கள். அடுத்த வீட்டில் இருந்தான் அபூ லஹப், ஆனால் விளங்கவில்லை. அதன் காரணத்தினால் அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்டவனாக மாறினான். பெருமக்களே, விளங்கினால் பாக்கியவான்கள், விளங்காதவர்கள் நஷ்டப்பட்டவர்கள். எனவே நாம் அவருடைய ஒப்பற்ற வரலாற்றை, அவர்களை பற்றிய செய்திகளை நாம் படிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை ஒரு மனிதர் தெரியாமல், அவருடைய வாழ்வியலை தெரியாமல் ஒரு குர்ஆனை கூட விளங்க முடியாது. குர்ஆனை விளங்க இயலாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு தெரியாமல் எப்படி குர்ஆனை விளங்க முடியும்? அல்லாஹ் கேட்கிறானே, லகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன். நாயகமே, கேளுங்கள் இந்த மக்களிடத்திலே, 40 வருஷ காலம் உங்களோடு தானே வாழ்ந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் நேர்மைக்கு மாற்றமான ஏதாவது செயல்கள் உண்டா? கை நீட்டி என்னை குற்றம் சொல்ல முடியுமா? நீதிக்கு மாற்றமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்திருக்கிறேனா? பொய் சொல்லி இருக்கிறேனா? உங்களோடு தானே வாழ்ந்தேன். வேறெங்காவது வாழ்ந்து விட்டு இங்கே வந்திருக்கிறேனா? இங்கே பிறந்து உங்களோடு கிடந்து வாழ்ந்திருக்கிறேன். 40 வருட காலம் என்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை நீங்கள் பார்க்கிறீர்களே, நீங்கள் விளங்க வேண்டாமா என்று கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. இந்த ஆயத்தை விளங்கணுமான அவங்களுடைய 40 வருஷத்தினுடைய வாழ்க்கையை விளங்காமல் எப்படி இந்த ஆயத்தை விளங்குவது? நாயகமே, தாங்கள் மகத்தான குணத்தில் இருக்கிறீர்கள், மிக உயர்ந்த குணத்தில் இருக்கிறீர்கள், மிக உன்னதமான குணம் உங்களுக்கு சொந்தம் என்று அல்லாஹ் சொன்னானே. அது என்ன குணம்? அந்த ஆயத்தை எப்படி விளங்குவது? ஸல்லல்லாஹு அலைஹி குணத்தை, அவருடைய மேலான ஒப்பற்ற அந்த தன்மைகளை விளங்காமல் அந்த ஆயத்திற்கு எப்படி அர்த்தம் வைப்பது, எப்படி விளங்குவது? லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். அவருடைய வரலாற்றில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன முன்மாதிரி? எப்படி தெரிவது? அந்த வரலாற்றை படிக்காமல், அந்த வாழ்வியலை தெரியாமல், அவர்கள் இந்த உலகத்தில் தளப்பதித்த அந்த உன்னதமான நிகழ்வுகளை அறியாமல் எப்படி உஸ்வத்துன் ஹஸனா, அழகான முன்மாதிரி என்று நாம் எப்படி விளங்குவது பெருமக்கள்? எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வரலாறை ஒரு மனிதர் படிக்காமல், அவருடைய வாழ்வை தெரியாமல் ஒரு மனிதர் குர்ஆனை கூட விளங்க இயலாது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்வை நாம் படிக்க வேண்டும். ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லி இருக்கிறேன். சவுதி நாட்டினுடைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியின் மந்திரியாக இருந்த முஹம்மது பின் அப்துல்லா, முஹம்மது பின் முஹம்மது என்ற ஒருவர் டைம்ஸா, அந்த அரபு டைம்ஸிலே ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வரலாறு தெரியவில்லை என்று சொல்கிறார். குறிப்பாக அரபகத்தில் வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு நபிகள் நாயகத்தினுடைய வரலாறு தெரியவில்லை. உலகத்தினுடைய பல பாகங்களிலே சீரத் என்ற பெயரால்
மீலாத் என்ற பெயரால் ரசூலுடைய வரலாற்றை மக்களுக்கு சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கிறது. ஆனால் இந்த பகுதியில் அது இல்லாத காரணத்தினால் வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு ரசூலுல்லாஹை பற்றி அவருடைய வரலாறு ஒன்றும் தெரியலைங்கிறார். அருமையானவர்களே, எனவே ஸல்லல்லாஹு வரலாறு இதுபோல் உள்ள இந்த நாட்களில் ஆவது, இதுபோல் உள்ள நாட்கள் அல்லாஹ் சொன்னானே, குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, அல்லாஹ்வுடைய பேரருளையும் அவனுடைய ரஹமத்தையும் நீங்கள் இந்த உலகத்தில் சொல்லி காட்டுங்கள், அதை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று சொல்கிறானே. ஸல்லல்லாஹு பிறப்பினால் அவர்கள் இந்த உலகத்திலே வருகை தந்த அந்த நிலையினால் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும், ஆனந்தப்பட வேண்டும், அதை நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். அதை காரணமாக வைத்து ஒப்பற்ற நாயகத்தின் மீது உன்னதமான புகழ்வாக்களை அவர்கள் மீது மௌலிது ஓதுவது, அதேபோல் அவர்களை பற்றிய வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்வது, அவர்களுக்காக மற்றவர்களுக்கு உதவி செய்வது, உணவளிப்பது, ஏழைகளுக்கு தான தர்மங்களை செய்வது, முஹப்பத்தோடும் அன்போடும் கண்ணியத்தோடும் நாம் செய்தோம் என்று சொன்னால் நாம் பாக்கியவான்கள் பெருமக்கள். ஆட்சேபிப்பவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி தெரியாதவர்கள் தான் அவர்களை இன்கார் செய்கிறார்கள் என்று அல்லாஹ் அருள்வரையிலே சொல்லி காட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்க வேண்டும். அவர்களை படிக்கவில்லையா, ஏதோ கவிதை என்பதை இந்த தீனுக்கு சம்பந்தம் இல்லாதது என்பது போல் சொல்கிறார். மஸ்ஜித் நபவியிலே மேடை போட்டு கொடுத்திருந்தார்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து படித்தார்கள், அவர்களை புகழ்ந்து படித்தார்கள், பாடினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் துஆ செய்தார்கள், அய்யதக்கல்லாஹு பிரூஹில் குதுஸ், அல்லாஹ் ஜிப்ரீலை கொண்டு உங்களுக்கு உதவி செய்யட்டும் சொன்னார். ஜிப்ரீலை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யட்டும். ஆத்மார்த்தமான மறைமுகமான எல்லா உதவியையும் அல்லாஹ் உங்களுக்கு தரட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ஸான் அவர்களை சொல்லவில்லையா ரலியல்லாஹு அன்ஹு. வஹஸன மின்க லம் தரகத்து ஐனி வாஜிமல மின்க லம் தலிதின் நிசாஉ. அதற்கு ஹஸ்ஸான் அல்லாஹ் தன் நாயகத்தை பார்த்து சொன்னார், வஹஸன மின்க லம் தரகத்து ஐனி, நாயகமே உங்களை போல அழகான தோற்றத்தை இந்த உலகத்தில் நான் இதுவரை காணவில்லை. என்னுடைய கண்களால் எவ்வளவு காட்சியை நான் கண்டிருக்கிறேன், உங்களை விட ஒரு அழகான கவலத்தை கொண்ட ஒருவரை இந்த உலகத்தில் நான் இதுவரை கண்டதில்லை நாயகமே. வாஜ்மல மின்க லம் தலிதின் நிசா, உங்களை விட அழகான ஒரு பிள்ளையை இந்த உலகத்தில் எந்த தாயும் பெற்றெடுக்கவில்லை என்று சொன்னார். கோலத்தை தோற்றத்தை வியந்து 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 சஹாபிகள் எவ்வளவு உன்னதமானதாக படித்திருக்கிறார். அருமையான பெருமக்களே, எனவே அவர்கள் மீது உள்ள முஹப்பத்தின் காரணத்தினால் அவருடைய வரலாற்றை தெரிவது, அவருடைய புகழ் வாக்களை பாடுவது, அவர்களை காரணமாக வைத்து ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் உதவி செய்வது, உணவளிப்பது, அவர்கள் வேறால் நான் குர்ஆன் ஷரீஃபை ஓதுவது, அதிகம் அதிகம் ஸலவாத்தை ஓதுவது, இப்படிப்பட்ட நல்ல காரியங்களுக்காக இந்த காலகட்டத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை போல் இந்த உலகத்தில் யாருடைய வரலாறு இருக்கிறது? யார் இந்த உலகத்தில் அவர்களை போல் வரலாற்றுக்கு சொந்தக்காரர்? உலகத்தில் பெரிய தலைவர்களாகட்டும், பிறக்கின்ற நேரத்தில் அவரை கையேந்தி வாங்கிய தாய், அந்த பெண்மணி யார்? அந்த நர்சு யார்? உலகத்தில் அப்படி யாருக்காவது வரலாறு உண்டா? யார் என்று சொல்ல முடியுமா? ஆனால் காலங்கள் கடந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறக்கின்ற நேரத்தில் அவருடைய முபாரக்கான பொன்னுடலை புகழுடலை கை நீட்டி வாங்கும் பாக்கியத்தை பெற்றவர்கள் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் ஷஃபா என்ற பெண்ணுக்கு சொந்தம் என்று வரலாறு சொல்லும். உலகத்தில் அவருடைய வருகையை கை நீட்டி வாங்கியவர்கள் ஷஃபா என்ற பெண்மணிக்கு சொந்தம். எந்த இடத்தில் பிறந்தார்கள்? அந்த வீட்டினுடைய இன்றைய காலகட்டத்தினுடைய வரலாறு வரை பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது இன்னைக்கு ஒரு நூலகமாக இருக்கிறது. ஆனால் பிறக்கின்ற நேரத்தில் அந்த வீடு எந்த நிலையில் இருந்தது, அதுக்கு பிறகு அது எப்படி ஆட்சி, எப்படியெல்லாம் அதனுடைய வரலாறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சின்ன தொடர்பு இந்த உலகத்தில் யாருக்காவது ஒரு மனிதருக்கு இருந்தால் அவருடைய வரலாறு பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு மாத்திரமல்ல, அவர்களோடு சின்ன தொடர்பு இருந்தது என்று சொன்னால் அவருடைய வரலாறு இந்த உலகத்தில் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது. மதீனாவுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு 4 பகுதி 4 வழி வருகிறது. அந்த 4 வழி அறியக்கூடிய இடத்துல எந்த வழியா மதீனாவுக்கு போகணும்னு ஒரு கேள்வி. அந்த நேரத்தில் ஒரு ஆள் கை காட்டுறார், இந்த பக்கமா போங்க கேட்கப்படுது. அவர் சொல்றார், முஸ்லிம் அல்ல அவர், ஆனால் அவருடைய வரலாறு பேரில் பதியப்பட்டிருக்கிறது. அவருடைய பெயர் பதியப்பட்டிருக்கிறது வரலாறு. அப்துல்லாஹ் இப்னு அலீகத் அவருடைய வரலாறு பதியப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும் பொழுது ஒரு அம்மா ஆட்டினுடைய மடுவிலிருந்து பால் கறந்து கொடுத்தார்கள். உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா வரலாறு சொல்லு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு தொடர்புள்ள அத்தனை வரலாறும் அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறார். அவங்களுடைய தலையிலும் தாடியிலும் இருந்த எத்தனை வெள்ளை முடிகள் வரலாறு இருக்கிறது. புகாரில் ஹதீஸ் இருக்கிறது. 17 வெள்ளை முடிகள் இருந்தது என்று வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பிறக்கின்ற நேரத்தில் எப்படி பிறந்தார்கள்?
கோலம் எப்படி இருந்தது, எப்படி நிலை இருந்தது. தங்களுடைய முபாரக்கான கலிமத்து தௌஹீதினுடைய இந்த விரலை நீட்டிக்கொண்டு இந்த உலகத்தில் பிறந்தார்கள். கலிமத்தினுடைய விரலை நீட்டிக்கொண்டு அல்லாஹ் ஒருவன் அந்த வஹதானியத்தை வெளிப்படுத்திக் கொண்டு உலகத்தில் பிறந்தார்கள். அன்று ஆரம்பித்த அவர்களுடைய பணிதான், அந்த ஆரம்பித்த அந்த ஷஹாதத்தை வெளிப்படுத்தக்கூடிய பணிதான் அது நிறைவடைந்தது ஹஜ்ஜத்துல் வதாயிலே. அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார்கள், அல்லாஹ் எனக்கு தந்ததையெல்லாம் சொன்னதையெல்லாம் உங்களிடத்தில் நான் சொல்லிவிட்டேனா என்று கேட்டார். நான் சொல்லிவிட்டேனா? எல்லோரும் ஆம் என்று சொன்னார்கள். வான்பால் கையை உயர்த்தி சொன்னார்கள், அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹும்ம ஷஹத், ரப்பே நீ சாட்சி என்று சொன்னார். உலகத்தில் அவர்கள் பிறக்கின்ற நேரத்தில் எப்படி பிறந்தார் என்பது முதல், எந்த இடத்தில் பிறந்தார்கள், அவர்கள் பிறக்கும் பொழுது வாங்கிய பெண்மணி யார், அதற்கு பிறகு என்னென்ன நடந்தது, எப்படி பெயர் வைக்கப்பட்டது, அவர்களுக்கு உண்டான நிலை பற்றியெல்லாம் வரலாற்றில் அவ்வளவு துல்லியமாக ஆதாரப்பூர்வமாக வரலாற்றில் பதியப்பட்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு வரலாறை முஃமின்களால் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதன் வழியாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை, அவருடைய உயர்வை இந்த உலகத்தில் நாம் நிச்சயமாக விளங்க முடியும் என்பதிலே சந்தேகமே. அல்லாஹ் தஆலா நமது நாயகத்திற்கு கொடுத்த அந்தஸ்து என்ன, 3 கடமை இருக்குது என்று அல்லாஹ் சொல்றான் ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்தில். இத்துமினு பில்லாஹி வ ரசூலிஹி வ துஅஸிருஹு வ துவக்கிருஹு. நாயகத்தை முதல்ல ஈமான் கொள்ளணும். அல்லாஹ் சொன்னான், ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். ஈமான் கொள்வது அவர்களை எப்படி ஈமான் கொள்ள வேண்டுமோ அப்படி ஈமான் கொள்ள வேண்டும். உலகத்தில் எல்லா நபிமார்களிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டான அந்தஸ்து என்ன, கண்ணியம் என்ன, இமாமுல் அம்பியா. பெருமக்களே, உலகத்தில் ஒரே நேரத்தில் பல நபிமார்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் பல நபிமார்கள் இருந்திருக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள், மகனாரும் நபியாக இருந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் ஒரே நேரத்தில் 3 நபிமார்கள் இருந்தார்கள். ஒரு நேரத்தில் பல நபிமார்கள் இருந்திருக்கிறார். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே ஒப்பந்தம் எடுத்தான். நமது நாயகத்தினுடைய அந்தஸ்து நாம புரியணும் பெருமக்களே. ஆல இம்ரானுடைய 81வது ஆயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான், ஒய்து அஹதல்லாஹு மீசாக்கன் நபியீன், நபிமார்களிடத்தில் எல்லாம் அல்லாஹ் ஒப்பந்தம் எடுத்தான். இந்த ஒரு ஆயத்தை சிந்தித்தால் போதும் நமது நாயகத்தினுடைய அந்தஸ்து என்ன என்று புரிவதற்கு. நாயகத்தினுடைய அந்தஸ்தை புரிவதற்கு இந்த ஒரு ஆயத்து போதும். அல்லாஹ் சொன்னான், எல்லா நபிமார்களையும் ஆலமுல் அர்வாஹிலே நபித்துவம் இந்த நிபந்தனையின் பேரில் தான் நபித்துவத்தையே கொடுத்தான் என்று சொல்வார்கள் அபுல் ஃபிதா அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அல்லாஹ் இந்த நிபந்தனையின் பேரில் தான் நபுவத்தையே கொடுத்தான். எல்லோரையும் அல்லாஹ் சேர்த்து வைத்தான் நபிமார்களை. உங்களுடைய காலகட்டத்திலோ அல்லது நீங்கள் இந்த உலகத்தில் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும், உங்களிடத்தில் ஒரு ரசூல் வந்தால் அந்த ரசூல் குர்ஆன்ல பொதுவா வர்றது கூட ரசூலுல்லாஹ் தான் சுட்டும். பொதுவா ரசூலுல்லாஹ் ரசூல் குர்ஆன்ல எங்க தனியா வருதோ அந்த இடத்துல கூட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டும் என்று குர்ஆனுடைய விளக்க உரையாளர்கள் சொல்வார். உங்க அந்த ரசூல் வந்தால் லதுமினுன் நபிஹி, நீங்கள் அவரை ஈமான் கொள்ள வேண்டும். நீங்க அவங்களை ஈமான், இவங்க முகமது ரசூல் தான் சொல்லிட்டு போறதில்லை, நானும் ஒரு ரசூலும் சொல்லிட்டு போறதில்லை, நீங்களும் முகமது ரசூல் தான் சொல்லணும். லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா நபியுல்லாஹ் என்று இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வந்து விட்டார், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ல வேண்டும். ஈமான் கொண்டு விட்டு நீங்கள் சொல்வதல்ல, செல்வதல்ல, லதுமினுன் நபிஹி வல தன்சுருன்னா, அவர்களுக்கு உதவியாளராக நீங்கள் மாறிவிட வேண்டும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தடவை ஹஜ்ரத் சையதுனா உமர் இப்னு கத்தாப் தான் தௌராத்தை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னார்கள், லவ் கான மூசா ஹய்யன் மா வஸியஹு இல்ல திபாயி. ஹஜ்ரத் உமர் அவர்களே ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், இன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தாக இருந்தால் கூட என்னை பின்பற்றுவதை தவிர அவங்களுக்கு வேற வழி இல்லைன்னு சொன்னார். இந்த உலகத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள் பின்னாலே. முஸ்லிம் ஷரீஃபில் ஹதீஸ் வருகிறது, என்ஸிலு ஈசா இப்னு மர்யம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் வருவார்கள். ஒரு ரிவாயத்தின்படி 40 வருஷம் உலகத்தில் இருப்பார்கள். ஆனால் ஒரு தடவை கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரமாட்டார்கள். ஒரு தடவை கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரமாட்டார்கள். மாறாக அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அவங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கும் என்று பெருமக்கள் சொல்கிறார். கண்ணியமிக்கவர்கள், அந்த ஹதீஸினுடைய விளக்கவரை நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்தை நம்ம புரியும். அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த உயர்வு என்ன, ரஹ்மத்துல் லில் ஆலமீன்ங்கிற ஒரு வார்த்தைக்குண்டான அர்த்தத்தை விளங்கினா போது நாயகத்தினுடைய அந்தஸ்தை புரிவதற்கு. அவ்வளவு மகத்தான நாயகத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அவர்கள் பிறந்த பாக்கியமான புனிதம் நிறைந்த ரபீஉல் அவ்வல் மாதம் வருகிறது. அவருடைய வரலாறுகளை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு, அவருடைய அந்தஸ்துகளை எல்லாம் புரிந்து கொள்வதற்கு நாம் அதை காரணமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைய இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளை படிப்பதற்கும் கேட்பதற்கும் இந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தலன்னு சொன்னா இந்த தலைமுறை இருக்கிறது அவங்களுடைய வரலாறையே மறந்து போய்விடும்.
அதனால் அப்படிப்பட்ட அந்த வரலாறுகளை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கும் அவருடைய பிரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய நன்மையான நல்ல காரியங்களை செய்வதற்கும் இந்த நாட்களை எல்லாம் காரணமாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையிலே முஃமின்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் உயிரை விட மேலாக நேசிப்பார்கள் என்று சொன்னானே, அத்தகைய முஃமின்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. நாயகத்தினுடைய கண்ணியத்தை அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தின் அடித்தளத்தில் ஆக்கி அருள்வானாக. அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களை பலப்படுத்திய சிறந்த முஃமின்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்து அருள்வானாக. அவர்கள் மீது அதிகம் அதிகம் ஸலவாத் ஓதுவதற்கும் அவருடைய முஹப்பத்தை அதிகப்படுத்தி நாளை கியாமத்திலே அல்லாஹ்வுடைய ரசூலோடு சேர்ந்து சொர்க்கத்திற்கு செல்வார்களே, அந்த பாக்கியவான்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் நம்மை சார்ந்த எல்லோரையும் அல்லாஹ் கபூல்